ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னும் வந்து கொண்டைக்கடலை கிரேவி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் சப்பாத்திக்கு தான் கொண்டைக்கடலை கிரேவி வந்து பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி ரெண்டையும் வந்து தோலை நீக்கி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் வந்து அந்த இஞ்சியும் பூண்டும் வதங்கினதை வந்து இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம இதில் தட்டியும் அந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு வந்து அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியோம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு ஆட் பண்ணி அந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயம் வந்து வதங்கினதை வந்து நம்ம வந்து இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மசாலா, ஏன்னா நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைக்க தான் போகிறோம் மிக்ஸி ஜாரில். அதனால வந்து பெரிய வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கினா போதும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணியும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தக்கன வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிவிடுங்க. நான் வந்து குட்டி பேபிஸ்க்காக கொஞ்சம் மசாலா தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிறதோட வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை போட்டு வதக்கி வைப்பேன். அந்த தக்காளியை போட்டு லைட்டாக அந்த மசாலையில் அது மிக்ஸ் ஆகுனதை வந்து தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து அதை என்ன பண்ணியேன்னா வந்து வேக வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியில் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அது வெந்துட்டே இருக்கட்டு. நம்ம வந்து அது வெந்ததை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் ஆக்கிடலாம். ஆஃப் ஆக்கி வந்து அந்த தக்காளி அந்த மசாலா எல்லாமே வந்து ஓரளவு வந்து ஆறணும். நல்லா ஆறினா தான் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியும். ஆரிய தக்கன வந்து அதை வந்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அதை ஆறி அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஃபேனில் வேணால் எண்ணெய் விட்டு கடுகு தடித்து நம்ம வந்து அரைச்சி வச்சு பேஸ்ட்டு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி அதில் அது கொதிச்சதை வந்து நான் கொண்டைக்கடலை வந்து வேக வச்சு எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கொண்டைக்கடலையை அதில் ஆட் பண்ணி அது கொஞ்சம் கொதிப்பார் ஆகுனதை வந்து நான் வந்து கொஞ்சம் கொண்டைக்கடலை எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அதில் வந்து நான் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் மிக்ஸ் பண்ணினா வந்து அந்த கொண்டைக்கடலை வந்து அது கிரேவி பதத்தில் வரக்கு வந்து தான் நான் வந்து இந்த கொண்டைக்கடலையை வந்து கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது ஓரளவு கொதிக்கட்டு நம்ம வந்து இது நமக்கு வந்து குழம்பு போல் வேணுமா கிரேவி போல் வரணுமா அது வந்து உங்கள் விருப்பம். நான் வந்து கொஞ்சம் எனக்கு கிரேவி போல் வரணும். அதனால வந்து அந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணி அந்த வத்திய தக்கின வர வந்து நான் வந்து அதை வந்து கொதிக்க விடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து அது வந்து ஓரளவு வந்து வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. எனக்கு குழம்பு இந்த பதத்தில் போதும். அதனால வந்து கொஞ்சம் மல்லி இலை போட்டு நான் வந்து இறக்கியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து இந்த கொண்டைக்கடலை கிரேவி வந்து நாங்கள் வந்து பண்ணோம். வேறு மெத்தட்லாம் பண்ணோம். இது ஒரு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் பார்க்கறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.